வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் உங்க ஆட்டோவை பார்த்தேன். ஆமாண்ணே. உங்க ஆட்டோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆட்டோல அந்த பின்னாடி விட்டுருந்த பேனர் எல்லாமே ரொம்ப, நான் இன்ன வரைக்கும் மக்கள் கிட்ட நீங்க அது என்ன பேனர் எதுவுமே நான் சொல்லவே இல்லை, பின்னாடி என்ன இருக்கு ஏதுன்றத. நான் லைவா அப்படியே உங்க கூட போயிட்டு பின்னாடி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். சோ போலாமா? எனக்கு அது என்ன ஏதுன்னு காட்டுங்க அப்படியே. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். அண்ணா இது இல்லாம வரதே இல்லை. இதுதானே ஹைலைட், இதானே எல்லாரும் இருக்குது. இதை வச்சுதான் தாலியோட ஒரு பையன் சுத்துறான்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். ஆமாண்ணே. வர வழியில நம்ம எப்பயும் ஆட்டோ பாப்போம், அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஆனா இந்த ஆட்டோ பார்க்கும்போது என்னடா அது பின்னாடி இவ்வளவு பெரிய போர்டு, நான் ஏதோ கட்சி போஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஆனா கீழே இந்த மணப்பெண் தேவைன்றத பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஓகே, மணப்பெண் தேவைன்னா ஜென்ரலா ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி பேர் போட்டு மணமகள் தேவை மணப்பெண் தேவை நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு மணப்பெண் தேவைன்றது நீங்களே போட்டோ போட்டு ஒட்டியிருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமாண்ணே. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இந்த ஐடியா எதனால எப்படி வந்துச்சுன்னா, சென்னையில் வந்து நான் சென்னை எனக்கு புதுசு தான். நம்ம வந்து சென்னை கிடையாது, புதுசுங்கும் போது இங்கே நான் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது எல்லா ஆட்டோவிலையும் பார்த்தீங்கன்னா நகைக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம விளம்பரம் பண்ணுவோம், பெண் வேணும்னு சொல்லி நான் ஜோடி ஆப்பு, தமிழ் மேட்ரிமோனி புரோக்கர்லாம் காசு கொடுத்துருக்கேன். அது நம்ம விளம்பரம் பண்ணுவோன்னு இந்த ஐடியாவில் இறங்கியிருக்கேன். இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் ஆண்கள் வந்து 4 கல்யாணம் பண்ணாங்க, 3 கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே குதிரை கொம்பா இருக்குது.